அன்பே டயானா இந்த படம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இதை பற்றி ரொம்ப எந்த இடத்துலையும் வந்து கம்மியாக இல்லாமல் அதில் உள்ளதை உள்ளபடியே மனசு கோணாமல் எழுதின பத்திரிகையாளர் அக்கா, அண்ணன், தங்கச்சி, தம்பி எல்லாருக்கும் முதற்கண் வணக்கம், நன்றி. ஏன்னா சும்மா எழுதி ஒரு படத்தை நீங்கள் நினச்சா வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டும் போயிட முடியும். ரொம்ப எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் உங்களால் ஸ்கிப் பண்ணிட முடியும். ஒரு சின்ன படமா இருந்தாலும் அதுல கருத்து கரெக்டா இருக்கு அப்படின்னா அதை எடுத்து கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிற ஒரே பவர் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. அதை நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தீங்க. முக்கியமா இது வந்து எனக்கு நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, செல்ஃபிஷா சொல்லணும்னா வந்து நான் அன்னைக்கு சும்மா சொன்னேன், இது முடிஞ்சா என்ன கொஞ்சம் 2 வார்த்தை சேர்த்து எழுதிங்கன்னு. அது சொன்னதுல கொஞ்சம் கூட குறையாம ரொம்ப எப்படி சொல்றது, அந்த எங்களை வந்து இந்த டிவிக்கு அந்த போன்ல இருந்து அவர் சொன்ன மாதிரி போன்ல இருந்து அந்த ஸ்கிரீனுக்கு வந்து ஜெயிக்கணும்னு நாங்க எதிர்பார்த்தா பரவாயில்ல, எங்களை மாதிரி நிறைய பேரு இந்த பத்திரிகை சைடு இருந்தே அவ்வளவு பேர் எதிர்பார்த்திருக்காங்கன்றது வந்து எனக்கு இந்த படத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இன்டர்நெட் இந்த எக்ஸ் அது இது இதுல எல்லாம் நம்ம மக்கள் எழுதுவாங்க, அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அந்த என்ன சொல்லுவாங்க அந்த சோசியல் மீடியா நண்பர்கள் அவங்களுக்கும் வந்து பெரிய பெரிய நன்றி. ஏன்னா அந்த சோசியல் மீடியான்னு ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு சினிமாவே இல்லைன்ற அளவுக்கு போயிருச்சு, அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அண்டு அன்பே டயானா பத்தி சொல்லணும்னா வந்து அவரு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டே இருந்தாப்புல சின்ன படம் சின்ன படம்லாம் கிடையாது. நான் எங்க சென்னையில எங்க போனாலும் அன்பே டயானுக்கான ஒரு போஸ்டர் கூட நான் பார்க்காம இருந்ததே கிடையாது. அதுக்கு முக்கிய காரணமான யுவராஜ் ப்ரோ. அதாவது ஒரு படத்தை வந்து எடுத்துடலாம், ஆனா அதை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறதுன்றது வந்து எல்லாருக்கும் அந்த அது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி தான் இன்னைக்கு ஆயிடுச்சு. அந்த ஆர்ட் வந்து எவ்வளவு பேருக்கு சூப்பரா அது பண்ண முடியும்னு தெரியல. ஆனா அவர் வந்து நான் குட் நைட்ல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன், அவர் அதை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ எங்க வீட்டுல எல்லாம் வந்து நாங்க போய் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை வந்து நாங்க ஃபேமிலியா போய், ஏன்னா நாங்க எங்க ஊர் சைடு இருந்து நாங்க அப்படி போய் ஃபேமிலியா பாக்குறதெல்லாம் அப்படி போய் பாத்திர மாட்டோம். ஒண்ணு அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும், அது இருக்கணும். அதை வந்து அவரு ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கும் அவரு கொஞ்சம் கூட குறையவே இல்லாம எந்த பக்கம் போனாலும் நான் எங்க வீட்டுல எப்படி காமிச்சிட்டே அங்கே ஒரு போஸ்டர் பாரு, நான் நிக்கிறேன் பாருன்னு சொல்லி காமிச்சிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் டைரக்டர் ப்ரோ வந்து அவர் எழுதினாரு, நான் நடிச்சேன்லாம் சொல்லக்கூடாது, நான் சும்மா போய் அவர் சொன்னதை நான் திருப்பி பண்ணிட்டு வந்தேன், அவ்வளவுதான். முழுக்க 100% இந்த கிரெடிட் வந்து அவருக்கு தான் போய் சேரணும். டைரக்டர் பாரி இளவழகன். ஏன்னா அந்த ரூட்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப நாங்களாம் வந்து இந்த யூடியூப்னு ஒரு விசிட்டிங் கார்டு இந்த மாதிரியாச்சும் ஒண்ணு கையில எங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த டைரக்டா சினிமாவுக்கு ட்ரை பண்றவங்கன்றது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்றது, கடல்ல போய் நீச்சல் அடிச்சே மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இல்ல நீங்க சிரிச்சாலும் அதுதான் உண்மை. அதனாலதான் எனக்கு அவங்க அந்த மாதிரி ஆத்தென்டிக்கா சினிமாவுக்குன்னு வெறி பிடிச்சி சண்டை போட்டு வர்றவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கும். ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. அது ஏற்கனவே அன்னைக்கு சசி என்ன சொல்லிட்டாரு, வேற என்னடா உட்காந்து எழுதிட்டு வந்துட்டீங்க, ஆளாளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்கன்னா, அதனால நீங்க தேங்க்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. மற்றபடி இந்த படத்துல இருந்து அவுட்கம்னா எப்படி சினிமாவுக்கு வந்து அவர் முன்னாடி சொல்லி எப்படி பார்க்கணும், எந்த சைடு அந்த இது நிறைய அந்த நீக்கு போக்கு கத்துக்கிறது வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அண்டு அவ்வளவுதான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சார் அடுத்த படத்துக்கு ப்ரோ நீங்க முதல்ல எனக்கு கூப்பிடுங்க ப்ரோ. அது மாதிரி அவரை தான் டேட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படிலாம் கிடையாது, நீங்க எப்ப சொன்னாலும் நான் வர்றேன் ப்ரோ, நான் ரெடி தான், டேட்லாம் இருக்கு, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். 5 படம்னு ஒரு யார் 5 படம் கிளப்பி விட்டது யார் 5 படம் இல்ல. அடுத்து ஒரு படம் அது கூடிய விரைவில் அந்த அறிவிப்பும் வரும். நான் அது வர்றப்போ நான் வந்து பேசுறேன். ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.